அவ இங்க இருந்து போனதை நினைச்சு எல்லாரும் வருத்தப்படுவாங்க. அதுவே லக்ஷ்மின்ற கேரக்டர் மித்ராவோட வாழ்க்கையில ரொம்ப மோசமானவன்ற பேரோட ஒரேடியா போயிட்டானா நமக்கு இன்னும் நிறைய பாசிட்டிவா இருந்திருக்கும். மித்ரா விஷயத்துல உனக்கு எல்லாமே இப்ப நல்லதா தான் நடந்துகிட்டு இருக்கு மனிஷா. லக்ஷ்மி ஆல்ரெடி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டு போயிருக்கா. அந்த பிரச்சனைய பத்தி மித்ராவுக்கும் வீட்டுல உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சா போதும். நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த வீடியோவை பாரு, எல்லாம் உனக்கே புரியும். என்ன இது? லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல்லையும் இல்ல, வீட்டுக்கும் வரலனா வேற எங்க போயிருப்பா? அண்ணா, ஒருவேளை அண்ணி அவங்க சித்தி வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? போற மாதிரி இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருப்பாளே. வேற எங்க போயிருப்பா? பெரியப்பா, நீங்க இப்ப அர்ஜென்ட்டா நியூஸ் பார்க்கணும். உங்க எல்லாருக்கும் நந்தன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ பத்தி ஒரு ஆங்கிள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா எனக்கு அவங்கள பத்தி எல்லாமே தெரியும். அந்த கம்பெனி வெளிய பார்க்க ஒரு கோட்டை மாதிரி இருக்கும். ஆனா உள்ள போய் பார்த்தா அது பாழடைஞ்ச எறும்பு புத்து. அத பார்த்துதான் இவ்வளவு நாளா நீங்க எல்லாம் ஆகா ஓகோன்னு பாராட்டிக்கிட்டு இருந்தீங்க. பாவம், அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சோ என்னவோ. அவங்களோட மருமக லக்ஷ்மி அவங்க பேர்ல இருந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் என் பேருக்கு எழுதிட்டாங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இதுதான். ஹலோ மித்ரா, how are you? எதுக்காக ஃபோன் பண்ண? எதுக்கு மித்ரா இவ்ளோ கோவப்படுற? ஓ, கோவம் வரதெல்லாம் சகஜம்தான். நம்மளோட கம்பெனி எதிரி கைக்கு போச்சுன்னா கோபம் வராம கொரோனாவும் டெங்கு வைரஸுமா வரும். டேய், நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் பொய் இல்ல மித்ரா, உண்மைதான். இப்பதான் நீ டிவில நியூஸ பாத்திருப்பியே. இவ்ளோ பப்ளிக்கா நான் அனௌன்ஸ் பண்ணிருக்கேன்னா இன்னும் அது உண்மையா இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இவ்ளோ நாளா உன்னை ஜெயிக்கிறதுக்கு எத்தனையோ தடவை கஷ்டப்பட்டிருக்க, எத்தனையோ முயற்சிகளை பண்ணியிருக்க. ஆனா இவ்ளோ செஞ்சும் அது பலன் கொடுக்கல. கடைசியில இப்போ உன் பொண்டாட்டி செஞ்ச காரியத்துக்கு பெரிய பலன் எனக்கு கிடைச்சிருக்கு. அவ எனக்கு வித்த ஷேர்ஸ் மூலமா உங்க கம்பெனி மேல எனக்கு முழு அதிகாரமும் வந்துடுச்சு. I love you. நீங்க இல்லன்னா நான் இல்லன்னு எனக்கு தெரியுங்க. எப்பவும் நான் உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் தலையெழுத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னோட வாழ்க்கை முழுக்க எப்பவுமே நான் உங்க கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.
லக்ஷ்மி வா. அச். அச். ஐயோ என்னங்க, இனியெல்லாம் என்னால முடியாது. நான் தான் அப்பவே சொன்னல லக்ஷ்மி, கோல்டு போகணும்னா ஆவி பிடிச்சே ஆகணும். வா வான்னு. அச். வா. சூப்பரா இருக்குங்க, ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க. லக்ஷ்மி ஏதோ உங்க வீட்டுக்கு வந்தாளா? வரலையேங்க. ஓ வரலையா? சரி சரி ஓகே. ஹலோ, என் மருமக உன் வீட்டுக்கு வந்திருக்காளாமா? வரலையேங்க. ஓ வரலையா? சரி சரி. டேய் ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லண்ணா. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு பழமொழிய சொல்லணும்னு தோணுது. மதம் பிடிச்ச யானைய அடக்கவும் முடியாது, படி தாண்டி போன பொண்ண பிடிக்கவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. எங்க போனானே தெரியாத லக்ஷ்மிய பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதோட தேடிக்கிட்டும் இருக்கீங்க. நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க தேவயானி? நம்மளோட கம்பெனிய நம்ம கிட்ட இருந்து பறிச்சுட்டு அட்ரஸே இல்லாம ஓடி போன அந்த லக்ஷ்மிய பத்தி தான் பேசுறேன். என்ன சொல்றீங்க மாம்? கோடிக்கணக்கான கம்பெனி ஷேர்ஸை வித்துட்டு இன்னும் எந்த மூஞ்சியை வச்சுட்டு இங்க வருவான்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அவ்வளவு பணத்தை அவ கையில பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் இந்த வீட்டோடைய மருமகளா இங்க இருப்பான்னு எல்லாரும் எப்படி நம்பிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் எந்த உலகத்துல இருக்கீங்க? இங்க பாரு தேவயானி, நீ யார் மேல பழிய சுமத்தினாலும் நான் நம்புவேன். ஆனா லக்ஷ்மி மேல பழிய சுமத்தினா நான் நம்ப மாட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. ஆனா உண்மை இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது கூட நீங்க நம்பலன்னா உங்களை யாராலையும் மாத்த முடியாது. தேவயானி, இவ்ளோ நாளா நான் கவனிச்சதை வச்சு ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. லக்ஷ்மி தான் கூட இருக்கிறவங்களுக்கும் தன் குடும்பத்துக்காகவும் தியாகம் செய்வாளே தவிர என்னைக்கும் மோசம் பண்ண மாட்டா. நீ லக்ஷ்மியை பத்தி தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. நீ புரிஞ்சுக்கிட்ட இந்த தப்பான விஷயத்த எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்ற. சரிங்க அக்கா, இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு கண்மூடித்தனமா நீங்க எல்லாரும் இருக்கிறதுனால உங்க எல்லார் கண்களையும் நான் திறக்கணும்னு நினைக்கிறேன்.